ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 13 சர்வ ஏகாதசி. இந்த ஒரு நாள்ல நம்ம பெருமாளுக்குரிய இந்த 3 வரி மந்திரத்தை மட்டும் நம்ம கூறணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில நம்மை விட்டு சென்ற நபர்கள் அனைவரும் நம்மளை தேடி திரும்பவும் வருவார்கள். விட்டு விலகியவர்களும் நம்மளை தேடி வருவார்கள். அந்த அளவுக்கு ஒரு சக்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். முக்கியமான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. கடந்த சில மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில ஒருவர் விலகி இருக்கலாம். அது ஆண்களோ பெண்களோ யாருடைய வாழ்க்கையில வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த நபரோ இல்லைன்னா தம்பதிகள் இருக்கக்கூடிய ஒரு நபரோ, அது கணவனோ மனைவியோ யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்க நேசித்தவர் திடீரென்று உங்களை தவிர்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார். நம்பியவர்கள் தூரம் சென்றிருக்கலாம். அன்பு சொன்னவர்கள் அமைதியாக போய் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாகவோ ஏன் சில நாட்களாகவோ இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். ஆனா இப்போது அந்த ஒரு கதவுகள் மீண்டும் உங்களுக்கு திறக்க போகுது. நீங்க தேடியவர்கள் அது மட்டும் கிடையாது, நீங்க நேசித்தவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வருவாங்க. உங்களிடம் பேசிவிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வைத்து விட்டு விலகி சென்றவர்களும் நீங்க யார் மீதாவது ஒருவர் மீது இருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் அவங்க கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கிற வகையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் பழக்க வழக்கமானது இந்த ஒரு நேரத்தில் மேம்படும். இதற்கு காரணமாக இருப்பது வருகின்ற பிப்ரவரி 13 சர்வ ஏகாதசி. இந்த ஒரு நாளானது இந்த ஒரு ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த ஏகாதசிகளில் ஒரு ஆண்டாக இந்த ஒரு ஆண்டானது கருதப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நாளில் நம்ம எடுத்த ஒரு மந்திரங்களும் எடுக்கக்கூடிய ஒரு பரிகாரங்களும் நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள் நம்ம சொல்ல போகிற அந்த ஒரு மந்திரமானது நம்முடைய வாழ்க்கையில பாழாகாமல் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். முதல்ல இந்த சர்வ ஏகாதசியின் சக்தி. சர்வ ஏகாதசி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையின் 3 முக்கியமான விஷயங்களை மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். கண்ணீர் கொண்ட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள். கண்ணீர் கொண்டு நீங்க எவ்வளவோ பரிகாரங்கள் எவ்வளவோ பூஜைகள் மற்ற நாட்கள்ல நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா அதுலெல்லாம் வெற்றியானது உங்களுக்கு கிடைத்திருக்காது. வேத நூல்கள் என்ன சொல்வது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நாட்கள்ல நமக்கு வேண்டியதையும் நம்ம நினைத்ததையும் அடைய வேண்டுமா, அதற்கு ஒரு ஏற்ற நாள் அப்படின்னா அது இந்த ஏகாதசி, சர்வ ஏகாதசி மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு செயலாக நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். விலகியவர்கள் மீண்டும் உங்களை இணைய தேடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்களாகவே விலகி இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் வந்து அவங்க சேருவாங்க. வாழ்க்கையில் நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்கள் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஏகாதசியின் மிகப்பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னா, காலையில எழுந்த உடனடியாக நம்ம இந்த ஒரு மந்திரத்தை 3 வரி மந்திரத்தை மட்டும் நம்ம கூறி விடணும். அப்படி கூறும் பொழுது அதிக சக்தி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். அதனால தான் இன்று நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு 3 வரி மந்திரம் உங்களுடைய மன ஆற்றலை மாற்றி இழந்த மனிதர்களை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி சுற்றி வர வைக்கும். அந்த அளவுக்கு சக்திகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா, காலையில கண் திறந்த உடனே 2 நிமிடங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த ஒரு மந்திரமானது பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூறினீங்க அப்படின்னா இதனுடைய சக்தியானது அதிகமாக இருக்கும். அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூற முடியவில்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு நாள் முடிவதற்குள்ளேயாவது எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. அதுவும் காலையில எழுந்த உடனே நீங்க கூறுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. இதற்கான ஒரு சரியான நேரம் காலையில பிரம்ம முகூர்த்த வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய காலை 4:30 மணியிலிருந்து காலை 6 மணி இதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. கண் திறந்த உடனே உங்களுடைய படுக்கை அறையில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க வடக்கு திசை நோக்கி கூறலாம். வடக்கு திசை நோக்கி கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அறிவும் உங்களுக்கான ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு வடக்கு திசையிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு கூறுங்க. இந்த ஒரு 3 வரி மந்திரம், இந்த ஒரு மந்திரம் மிகவும் ஒரு ரகசியமான ஒரு மந்திரமாக இருக்கும். பழமையான வைஷ்ணவ அடியார்களிடம் மட்டுமே இருந்த ஒரு மந்திரம் இது. 3 வரி சர்வ ஏகாதசி மந்திரங்களாக கருதப்பட்டு வருகிறது. சர்வ ஏகாதசி நாட்கள்ல இந்த ஒரு மந்திரத்தை நம்ம காலையில எழுந்த உடனே முதல் வேலையாக நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள், நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்ட கதவுகள்
இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எத்தனை முறைகள் கூறணும் அப்படின்னா 21 முறைகள் கூறணும். அப்படி 21 முறைகள் கூறும் பொழுது விலகியவர்கள் உங்களுக்கு திரும்பி வருவாங்க. 108 முறைகள் கூறும் பொழுது உங்களுடைய உறவுகள் மீண்டும் இணையும். குறைந்தபட்சம் 11 முறைகளாவது நீங்க கூறுங்க. பிடித்தவர்கள் உங்களை நினைத்து கொண்டு இந்த ஒரு நிலையில் உங்களை தேடி வருவார்கள். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. உங்களுக்கு எது பொருத்தமானதோ அதை நீங்க தேர்வு செய்து கொண்டு இந்த 3 முறைகளில் எத்தனை முறைகள் நீங்க கூற வேண்டுமோ அத்தனை முறைகள் கூறுங்க. 11 தடவைகள் கூறினீங்கன்னா பிடித்தவர்கள் உங்களை நினைப்பாங்க. 21 முறைகள் கூறும் பொழுது விலகியவர்கள் உங்களை மீண்டும் தேடி வருவாங்க. 108 முறைகள் கூறும் பொழுது உங்களுடைய உறவானது மீண்டும் இணையும். அது தம்பதிகள் பிரிந்து சென்றவர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நிச்சயமாக அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் இணைய தொடங்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்துல சக்தியானது இருக்கு. இனிமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடிய முறை, முதல்ல உங்களுடைய இரு கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் அந்த ஒரு நபரின் முகத்தை நினைவு கூட நீங்க கொண்டு வந்து கொள்ளலாம். நினைவு கொண்டு வந்து கொண்டு வெறும் உங்களுடைய நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, மார்பு பகுதி, அந்த மார்பு பகுதியில உங்களுடைய 2 கைகளையும் வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக உங்களுடைய மூச்சை உள்ளிழுத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது பொறுமையுடன் கூறுங்க. இதுதான் இந்த ஒரு மந்திரம். அரியே அரியே அனைத்தும் அரியே, அரியேன் அரியே திருமாலை அறிதல் வேண்டி, அடியேன் சரணம் திருமால் நெறிவாளி. இதுதான் இந்த பெருமாளுக்குரிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு மாற்றமானது நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பிரபஞ்சத்தில் அனுப்பக்கூடிய ஒரு சக்தியானது கிடைக்கும். முகம் நினைத்தால் அதற்கு தடையாக உங்களுடைய முகம் நினைத்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு அடைந்து விடக்கூடிய ஒரு சக்தியாக இந்த ஒரு மந்திரத்தை மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் சர்வ ஏகாதசியில் சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விலகியவர்கள் திடீரென்று உங்களை நினைக்க ஆரம்பிப்பார்கள். உங்களை தேடி வருவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பெயரை கேட்டாலும் படத்தை பார்த்தாலும் உடனே அவங்களுடைய மனதானது எந்த விதமான வேலைகளிலும் அவங்களால ஈடுபட முடியாது. அந்த அளவுல ஒரு புல் ஸ்டாப் ஆனது அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுவிடும். அப்படி நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக, குளிர்ந்து போன உறவுகள் மீண்டும் சூடாகும். பேசாமல் இருந்தவங்க கூட திடீர்னு வந்து உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களிடம் அவங்க மெசேஜோ இல்லைன்னா காலோ இல்லைன்னா நேர்ல வந்து கூட பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். மூன்றாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி தேடி வரும். உங்களை பார்த்தாலே சில பேருக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல அவர்களும் உங்களை தேடி வருவாங்க. பிடித்தவர்கள் உங்களை நாடி வருவாங்க. தன்னம்பிக்கை, அதனுடன் மன அமைதி, இந்த ஒரு இரண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக, வேலை, பணம், உங்களுடைய காதல், இந்த மூன்றிலும் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு பிடித்த மாதிரி அமையும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். விலக வேண்டியவர்கள் விலகுவாங்க. ஆனா வர வேண்டியவங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களை தேடி வருவார்கள். இது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அதே போல இந்த சர்வ ஏகாதசி காலையில செய்ய வேண்டிய 3 சிறப்பு செயல்கள். ஒரு துளி தண்ணீரை கையில் எடுத்து பெருமாளை நினைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, உங்களுடைய வீட்டுல வடகிழக்கு மூலையில, ஈசானிய மூலைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு திசையில ஒரே ஒரு தீபத்தை காலையில ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்க குளித்து விட்டு கூட பண்ணலாம். இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். 11 முறை பெருமாளை நினைத்து கொண்டு, இல்லைன்னா 108 முறைகளோ, வாசுதேவா என்பதை நீங்க பெருமாளுக்குரிய இந்த ஒரு வார்த்தையை, வாசுதேவா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுடைய மனத்திற்குள் நீங்க உச்சரித்து கொண்டே இருங்க. இதனால் பெருமாள் உங்களுடைய வீட்டிற்கு நிச்சயமாக வருவார். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்குன்னு இருக்கிறவங்க அனைவரும் உங்களை தேடி இந்த ஒரு நாள்ல வருவாங்க. உங்களை பிடித்தவர்கள் நீங்களே வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்க உங்க காலில் விழுகாத குறையா உங்களை வந்து கெஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு மந்திரத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க தர வேண்டிய அன்பும் கவனம், பாசம், அந்த நபர்கள் மீண்டும் வந்து உங்களை ஏற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு நன்மைகளானது ஏற்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த உறவுகள் இந்த ஒரு மாதத்திலேயே ஒரு புதிய தொடக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். பிரபஞ்சம் நீங்களே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வழியை நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை விட்டு போனவர்கள் இந்த ஒரு நாள்ல உங்களை திரும்பி வருவதை உங்க கண்கூடாக காண முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே இதனை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் மட்டுமே நடப்பதற்கு இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு துணை நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தியானது உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரும். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற நோட்டிபிகேஷன் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதை நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்.
ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர. காஞ்சி சங்கர காமாட்சி சங்கரம் மகா பெரியவா சரணம். நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.